முக்கியமான கட்சிகள் வராம இருந்தது எனக்கே ஒரு பெரிய வருத்தம் தான். முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கட்சிகள் இந்த விஷயத்துல கை விடுவது என்பது ஒரு பெரிய ஒரு அரசியல் பிழை. திக் படத்துல மாதிரி இருக்கு. அடுத்த மண்டே அவங்க என்ன கொடுக்க போறாங்க, அதை எப்படி நம்ம முறியடிக்க போறோம்ன்ற திக் படத்துல நாங்க உட்காந்துருக்கோம். இந்த நேரத்துல ஒரு சிஎம் எல்லாரையும் ஒரு ஒரு கன்சென்சஸ் கிரியேஷன் கூப்பிடும்போது இந்த நேரத்துல இந்த பியூரோக்ராட்டிக் ரெட் டேபிசம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஆனா இதெல்லாம் ஒரு வெத்த ஆர்குமெண்ட். இது ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடையவே கிடையாது. இது அப்சல்யூட் மிஸ்நாமர். 50% ஏத்துறதெல்லாம் சுத்த போய் அப்பட்டமான ஒரு ஃப்ராடுத்தனம். தமிழ்நாடு மக்களுக்கு அவர்கள் கண்களில் மண்ணை தூவும் அந்த ஒரு விஷயத்த இங்க இருக்கிற பெரிய கட்சிகளும் செய்யறாங்கன்றதுதான் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறது அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனாலதான் மௌனம் காக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஃபேர் மர்டர் வேணும்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபேர் மர்டர் நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் பில் எடுத்துட்டு வந்து அதை தோற்கடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு அது. அரசியலமைப்பு சட்டத்துல நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருக்கோம். இந்த ஃப்ரீஸை நம்ம மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா நம்ம 26 எண்டுல முடிஞ்சது நம்ம கதை. 25 வருஷம் வாஜ்பாய் அவர்களும் அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் எதுக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணாங்க? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சசிகாந்த் செந்தில் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தொகுதி மறுவரைக்கான ஒரு எம்பிக்கள் கூட்டம் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில நடந்திருக்கு. இந்த எம்பிக்கள் கூட்டத்துல கிட்டத்தட்ட 37 உறுப்பினர்கள் கலந்து கொள்ளல அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அப்ப திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்த நிலையில காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகளினுடைய எம்பிக்கள் கலந்து கொள்ள இந்த கூட்டம் நடந்திருக்கு. என்ன விஷயங்கள் எல்லாம் நேற்று அந்த கூட்டத்துல பேசப்பட்டுச்சு? முக்கியமா ஒரே ஒரு அஜெண்டா தான், அந்த டீலிமிட்டேஷன் அஜெண்டா தான். இப்போ இந்த ஒன்றிய அரசாங்கம் இதை இப்ப கொண்டு வர மாதிரி இருக்கு. ஏன்னா போன வெள்ளிக்கிழமை அரசாங்கத்துல சைட்ல இருந்து நம்ம எல்ஓபிக்கு அவங்க ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. பண்ணா கூட அதோட இண்டிகேஷன் என்னன்னா, கூடிய சீக்கிரமே அந்த பில் அவங்க கொண்டு வரா மாதிரி தான் இது வரைக்கும் ஹிஸ்டரியில் நடந்திருக்கு. 370 இருந்து எடுத்து எல்லாமே ஒரே நாள்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி பாஸ் பண்ற ஒரு முறை இருந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த கூட்டத்தொடர்லயே எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம உடனே பாஸ் பண்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த பேக்ரவுண்ட்ல தான் நேற்று அவசர மீட்டிங் கூட்டப்பட்டிருந்தது. ஏன் எம்பிகள் அழைச்சாங்கன்னா, எம்பிகள் தான் இன்னைக்கு அந்த பில்லை எதிர்த்து வாக்களிக்க முடியும். அதுல எத்தனை பேர்? ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம்லாம் நிறைய நடந்துருச்சு இது வரைக்கும். இப்போ அதை மறுபடியும் அதை ரீகண்டில் பண்றது தவிர எம்பிகளை கூப்பிட்டு பேசி ஒருமித்த கருத்தாக தமிழ்நாடு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் நம்முடைய முதலமைச்சர் இருந்தாருன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால எம்பிகளை கூப்பிட்டு பேசினாங்க. இதுல முக்கியமான கட்சிகள் வராம இருந்தது எனக்கே ஒரு பெரிய வருத்தம் தான். அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடோட உரிமைகள்னு வரும்பொழுது இதுக்குள்ள அரசியல் வரக்கூடாதுன்றது ரொம்ப நாளா ஒரு மரபா இருந்திருக்கு. நமக்கு காவேரி பிரச்சனைல இருந்து எல்லா விஷயங்களையும் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல முக்கியமான பிரதான கட்சிகள் எம்பிகள் வராம இருந்தது ஒரு பெரிய வருத்தம் அளிக்கிற விஷயம் தான். ஓகே, பட் புறக்கணிப்புக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்கல்ல. சரி, இப்போ அதிமுக, பாமக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜகவினுடைய கூட்டணியில இருக்கிறதுனால அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லப்படுது. பட் ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த விஷயம் தலை தூக்கும் போதே அவங்க இதை முறியடிச்சிருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து அப்படின்னும் போது இங்கேயும் எலெக்ஷன் நேரத்துல தேர்தல் எல்லாத்தையும் நாங்க ஒதுக்கி வச்சுட்டு இந்த வேலைக்காக பாடுபட்ட ஒரு கட்சி தான் திமுக அப்படின்ட்டு நேற்றைக்கு கனிமொழி எம்பி அவர்கள் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இதை ஏன் புறக்கணிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் இறந்த காலத்திலே பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கே அப்படிதான் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா அவங்க தொடர்ந்து எல்லாமே நாங்க பண்ணோம்னு பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு இப்போ. ஏன்னா அவங்க வாயை திறந்து நாங்க இதை முறியடிப்போம்ன்ற வார்த்தையே வரமாட்டேங்குது. நீங்க இப்ப கொஞ்ச காலமாக பாத்தீங்கன்னா அவங்க அந்த இஷ்யூவே பேசல. நீட் விஷயம் பேசாம இருந்தாங்க. அது சரி, ஓகே, அது வேற ஏதோ ஒரு இதுன்னு நினைச்சிட்டோம்.
ஆனா இந்த விஷயம் வரும்பொழுது பாராளுமன்றத்துல பல பேர் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கூட பொது வெளியிலையும் மீடியா கிட்டையும் நாங்க அப்படி பண்ணோம்னு சொல்றாங்களே தவிர வந்தா நாங்க மறுபடியும் விடமாட்டோம் என்று திட்டவட்டமாக சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல. அந்த பயம் தான் எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய எல்லா மக்களுக்கும் இருக்குன்றது. ஓகே. ஆனா ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கறதுன்னு திமுக தரப்புல இருந்து இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சட்டமன்றத்துல ஏற்ற போற தீர்மானம் கூட டீலிமிட்டேஷன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அப்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்கும் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? அப்ப ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் நீங்க கேக்குறீங்களா? இல்ல முழுமையா ரத்து பண்ணணும்னு கேக்குறீங்களா? ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதே கிடையாது. முதல்ல ஒரு தவறான ஒரு டேர்ம் அது. எதுவுமே இப்போ அது இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அவங்க கொண்டு வர எந்த வரைவும் வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைக்கும் தமிழ்நாட்டுடைய அந்த பார்கெனிங் பவர்னு சொல்லுவோம், அந்த தென் மாநிலங்களுக்கே ரொம்ப பெரிய பிரச்சனையை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுல வந்து ஃபேரு அன்ஃபேர்ன்ற விஷயம் கிடையாது. அது ஃபேர்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இப்போ எதை ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாருக்கும் 50% ஏத்திடுவோம், எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய விகிதாச்சாரம் வந்து மாறாது அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் அவங்க சொல்றாங்க. இது போன டீலிமிட்டேஷன் பில் வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி தோற்கடிக்கப்பட்டது, 17ஆம் தேதி தோற்கடிக்கப்பட்டது. அந்த பில்ல இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் 2011 சென்சஸ் படி பாப்புலேஷன் படி டீலிமிட்டேஷன் செய்யணும்ன்றதான் அந்த பில்லு. ஒருவேளை அது வந்திருந்தா தமிழ்நாட்டுடைய பர்சன்டேஜ் இன் பார்லிமெண்ட் லோக்சபா அந்த 7.18 இருந்து 5.48 மாறி இருக்கும். ஏன்னா 2011 பாப்புலேஷன் வச்சு பார்த்தோம்னா, சப்போஸ் அது கிடையாது, 2011 பாப்புலேஷன் கிடையாது, 2026 இப்ப வர சென்சஸ்ல பாப்புலேஷன்ல அதை பண்ணோம்னா இன்னும் கம்மியாகும். அது இன்னும் வந்து 5% தான் வரும். இப்போ பிஜேபி என்ன வைக்கிறாங்கன்னா, என்ன ஆர்குமெண்ட் முன்னாடி வைக்கிறாங்கன்னா, நாங்க இந்த ரெண்டுத்தையும் இதைப்படி ஃப்ரீஸ் பண்ண மாட்டோம், நாங்க ஓவரால் நம்பரை ஃப்ரீஸ் பண்ணிடுறோம், 840 என்னவோ நாங்க ஃப்ரீஸ் பண்ணிடுறோம், அதுல வந்து நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணலாம், எல்லாருக்கும் 50% ஏத்துறோம், அப்ப தமிழ்நாடு 39 59 மாறிடும் அப்படின்றதுதான் அவங்களுடைய வாதம். இந்த 59 நம்பர் தான் சொல்றாங்களே தவிர இதுல ஃபண்டமெண்டலா 2-3 பெரிய பிரச்சனை இருக்கு. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இப்ப எல்லாருக்குமே 50% ஏறுதுன்னு நம்ம வச்சுப்போம். ஏறுனா கூட முதல்ல வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ் நமக்கும் வட மாநிலங்களுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். ரெண்டாவது, தமிழ்நாடுடைய பார்கெனிங் பவர்னு ஒன்று இருக்கு. எப்பவுமே மாநிலங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ராஜ்யசபால தான் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்குதான் ராஜ்யசபா இருக்கிறது. இட்ஸ் கால்ட் ராஜ்யசபா தான் வந்து ஸ்டேட்ஸ் உடைய ஒரு பாடி. அங்க நீங்க அந்த விகிதாச்சாரத்தை மாத்தாத லோக்சபா மட்டும் மாத்தும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, லோக்சபால ராஜ்யசபாவும் சேர்ந்து உட்கார்ற பல பில்கள் உண்டு. அதாவது பல சட்டங்கள் வந்து 2 பேரும் ஒத்துக்காத போது ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும். ஜாயிண்ட் சிட்டிங்ல லோக்சபாவோட நம்பர் அதீதமாக இருக்கும், ராஜ்யசபாவை ஈஸியா அடிச்சிருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு ஒரு 2.2 லோக்சபா மெம்பருக்கு ஒரு ராஜ்யசபா மெம்பர்னு இருக்கு. இதே வந்து நீங்க இப்ப சொல்றபடி இதை ஏத்தணும்னா 3.6 மெம்பருக்கு ஒரு ராஜ்யசபான்னு ஆயிடும். அப்ப எந்த பில்லையுமே வந்து லோக்சபால இருக்கிற ஒரு சின்ன சிம்பிள் மெஜாரிட்டியை வச்சு அடிச்சிட முடியும். மாநிலங்களுடைய உரிமைகளே கம்ப்ளீட்டா போயிடும். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் சொல்றோம். அதாவது வந்து டீலிமிட்டேஷன் வந்து பண்ணணும்னா இன்னைக்கு எதுக்கு ஸ்டேட்ஸ் கிட்ட வராங்கன்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல அந்த அமெண்ட்மெண்ட்டை பண்ணி வச்சிருக்கோம். ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க வந்து இது இவ்வளவு தூரத்துக்கு ஒத்தி வைக்கணும் அப்படின்னு அந்த அமெண்ட்மெண்ட்டை பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அந்த அமெண்ட்மெண்ட்டை எடுக்கணுன்றதுக்காக தான் இங்க வராங்க. ஒருவேளை அந்த அமெண்ட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சட்டத்திலேயே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு சட்டத்தை ஏற்றி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை நம்ம இதுக்கு ஒத்துக்கிட்டோம்னா, இந்த டீலிமிட்டேஷன் ஒத்துக்கிட்டோம்னா, அந்த அமெண்ட்மெண்ட்டை எடுத்துட்டோம்னா எல்லா பவரும் டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு போயிடும். டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து அப்சல்யூட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி. இன்னைக்கு அவங்க அசாம்ல பண்ண வேலைகளை பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. 22 தொகுதிகள்ல இஸ்லாமியர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற தொகுதிகள், அது எல்லாத்தையும் வரையறுத்து அவங்க இன்ஃபுளுன்ஸா 5 தொகுதிகள் கொண்டு வந்துட்டாங்க. மீதி இருக்கிறது எல்லாமே வந்து இஸ்லாமியர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லாதபடி பண்ணிட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா பல விதமான மாறுதல்களை அவங்க ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு தேவையான ஜாதிகளையும் அவர்களுக்கு தேவையான இடங்களையும் வந்து தனி தொகுதியாக ஒரு தனிப்பட்ட தொகுதியாக வரையறுத்து
ஈவன் ரிசர்வ்ட் கான்ஸ்டிடியூவன்சிஸ் எல்லாம் கூட மாத்தலாம். இந்த விஷயத்தை யாரும் பேசப்பட்டாங்க. தமிழ்நாடு தொகுதிகள் எப்படி மாறப்போகுது? நம்மளுடைய தொகுதிகளும் மாற்றத்துக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு தொகுதியில ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. அதுக்கான அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வராங்க. ஆர்டிகல் 173 நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல அதையும் டிஸ்டர்ப் தான் பண்றாங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் இப்ப தமிழ்நாட்டுல அதிக தொகுதி வேணும்னு யாரு கேட்கிறா? ஆனா அதையும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி லோக்சபா இன்க்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்க மாத்தி தான் ஆகணும். இங்க கம்ப்ளீட்டா ரீஸ்ட்ரக்சர் பண்ணிடுவாங்க. அப்ப 29க்கு அவங்க தயாராகிறதுக்கான இதுதான் முயற்சிகள் தான் இதே தவிர இது ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடையவே கிடையாது. இது அப்சல்யூட் மிஸ்நாமர். 50% ஏத்துறதெல்லாம் சுத்த போய் அப்பட்டமான ஒரு ஃப்ராடுத்தனம். தமிழ்நாடு மக்களுக்கு அவர்கள் கண்களில் மண்ணை தூவும் அந்த ஒரு விஷயத்த இங்க இருக்கிற பெரிய கட்சிகளும் செய்யறாங்கன்றதுதான் நம்ம இப்ப இன்னைக்கு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். சார், ஆனா ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்ற கோரிக்கையை திமுக முன்வைக்கிறது மூலமா டீலிமிட்டேஷன் நாங்க எதிர்க்கல, ஆனா எங்களுக்கு அது ஃபேரா நடந்தா போதும் அப்படிங்கறதான் சொல்ல வராங்க. அப்ப டீலிமிட்டேஷன் ஒரு வகையில ஆதரிக்கிறாங்கன்னா இப்ப சமீபத்துல போயிட்டு இருக்க ஒரு டாக்ஸ் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறது அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதனாலதான் மௌனம் காத்துறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஏதாவது தாட்ஸ் இருக்கா? ஃபேர் மர்டர் வேணும்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி தான் இருக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்றது. ஃபேர் மர்டர் நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது அந்த வார்த்தையே ஒரு மிஸ்நாமர். அது ஒண்ணு பொருந்தாது. டீலிமிட்டேஷன் ஒரு மிகப்பெரிய இப்ப பண்ண போற டீலிமிட்டேஷன் மிகப்பெரிய அநியாயம். இன்னொரு விஷயம் நான் வாசகர்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் பில் எடுத்துட்டு அதை தோற்கடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு அது. இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருக்கோம். இந்திரா காந்தி கவர்மெண்ட்ல ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு வருஷத்துக்கு வரைக்கும் அந்த ஃப்ரீஸ் இருக்கணும். அப்புறம் வாஜ்பாய் டைம்லயும் அந்த ஃப்ரீஸ் இருக்கணும்ன்றத அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. 25 வருஷம் அது முடிய போகுது. இந்த ஃப்ரீஸை நம்ம மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா நமக்கு என்ன ஆக போகுதுன்னா, அதாவது மறுபடியும் ஒரு அரசியலமைப்பு சட்ட அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துதான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடுடைய விகிதம் எல்லாம் கம்மியா போயிருப்போது. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பில்லை இவங்க வேற மாதிரி கொண்டு வரதுனால இதை தோக்கடிக்கணும் நம்ம சொல்லணும். ஆக்சுவலா நமக்கு தேவை இன்னைக்கு முக்கியமான ஒரு அரசியலமைப்பு சட்ட அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து போராடணும். இது அவ்வளவு சீக்கிரமா பண்ணிடும். அப்போ இன்னைக்கு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர விஷயத்த நம்ம பண்ணணுமே தவிர இதை தட்டி விட்டுலான்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இன்னும் நமக்கு டைம் கிடையாது. 26 முடிஞ்சு 27 அந்த சென்சஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணலன்னா, இந்த ஃப்ரீஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். அது வந்ததுன்னா தமிழ்நாடுடைய கம்ப்ளீட் பவர்ஸ் எல்லாமே கம்மியாயிரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு இந்த மாதிரி முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கட்சிகள் இந்த விஷயத்துல கை விடுவது என்பது ஒரு பெரிய பெரிய ஒரு அரசியல் பிழை. ரெண்டாவது, அவங்க அரசியல் எப்படி வேணா பண்ணிக்கிட்டோம், யார் கூட வேணா கூட்டணி வச்சுக்கிட்டோம், யார் கூட வேணா போகட்டும். இப்போ காங்கிரஸ் கட்சி கூட மேல கூட அவர்களுக்கு பெரிய வருத்தங்கள் உண்டு. அதெல்லாம் அரசியல் கடத்துல நம்ம பார்த்துப்போம். வரலாறுல இது பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதுக்கு இதே மாதிரி வருத்தப்பட்டு அப்புறமா ஒன்னா சேர்ந்ததெல்லாம் நிறைய இருக்கு. இதற்காக தமிழ்நாடுடைய உரிமைகளை விட்டு கொடுப்பது என்பது எந்த விதத்திலையும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்பது எங்களுடைய பார்வை. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது ஓகே ஃபைன். பட் ஆனா இந்த மசோதாவை மாற்றி அமைத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான எந்த தகவலும் எங்களுக்கு வரல. இந்த கூட்டத்தொடர்ல கூட கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதுதான் எங்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி. அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப அவசரமா இந்த மீட்டிங் நடத்தணும் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வைக்கிறாங்க. இந்த பக்கம் விவசாயிகள் போராட்டம் நடக்குது, அதை திசை திருப்புறதுக்காகவும் காவிரி பிரச்சனையை மேகதாது பிரச்சனையை திசை திருப்புறதுக்காகவும் அவசரமா இந்த எம்பிக்கள் மீட்டிங் அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப மக்குத்தனமான ஆர்குமெண்ட். நான் சொன்னேன்ல, இன்னைக்கு அவசர நிலையில நம்ம அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலன்னா நம்ம 26 எண்டுல முடிஞ்சது நம்ம கதை. 25 வருஷம் வாஜ்பாய் அவர்களும் அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் எதுக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணாங்க? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. ஃப்ரீஸ் பண்ண வேண்டியதுக்கான காரணம் இருக்கணும்ல. 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய காரணம் இருக்குல்ல. ஏன்னா அது அந்த ஃப்ரீஸ் பண்ணலன்னா எஸ்பெஷலி இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ், டெவலப்மெண்டல் ஸ்டேட்ஸ் எல்லாமே இதுக்கான பெரிய ஒரு ஃபீஸை பே பண்ண வேண்டியது இருக்கும், பெரிய ப்ராப்ளம் வரும். அப்படின்றதுக்காக ஃப்ரீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு 26 எண்டுல அது முடிய போகுது. அது மறுபடியும் கொண்டு போகணும்ன்ற எண்ணம் யாருக்கு இருக்கணும்? அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மீட்டிங் கூப்பிட்டீங்கன்னு கேட்டா எந்த அளவுக்கு இது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆர்குமெண்டா இருக்கு. இல்ல, எதுக்குங்கிறத விட அந்த பிரச்சனையை
திசை திருப்புறதுக்காக அப்படின்னு சொல்றாங்களே சரி சரி ஓகே. அப்ப இது முக்கியமான விஷயம். இதற்கான ஒரு கூட்டம் கூட்டப்படுது அப்படின்னா காவிரி பிரச்சனையிலயும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு சொல்றாங்கல்ல. அதற்கு ஏன் தாவேகா அரசு முன் வர இல்ல, மாட்டேங்குது? காவேரி பிரச்சனை யாருமே வந்து காவேரி பிரச்சனை வந்து தமிழகத்துடைய முக்கியமான பிரச்சனை. அது யாரும் பைபாஸ் பண்ணல. அதற்கான டிஸ்கஷன் நடந்துட்டு தான் இருந்தது. இன்ஃபேக்ட் சிஎம் அங்க போறதா கூட ஒரு பேச்சு வந்தது. அதுக்கப்புறம் போகல. ஏன்னா அதுக்குள்ள தண்ணி அங்க திறந்து விடப்பட்டது. கோர்ட் ஆர்டர் வந்தது. மழையும் அங்க அதிகமாயிருச்சு. அந்த பிரச்சனை இப்போ வந்து சால்வ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஏன்னா நீர் வரத்தும் இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து அது ஒரு சொல்யூஷன் எட்டப்பட்ட ஒரு விஷயமா தான் இப்ப போயிட்டு இருக்குது. அது நம்ம பார்க்கணும். ஆனா ஒருவேளை பிஜேபி வந்து திறந்து விடுறதுக்கும் மழை வந்து அதன் பிறகு அவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு திறந்து விடுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சரி இப்ப ஜூன் மாசம் ஜூலை மாசம் நமக்கு வர தண்ணி வரல. இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அங்க காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருக்கு. இங்க தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் அமைச்சரவையில இருக்காங்க. அரசு நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி ஒட்டிய அரசு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் நினைச்சா இதை பேச முடியாதா? வெறும் இல்ல, இது காங்கிரஸ் பாஜக என்பது பண்றாங்கன்ற விஷயம் இருக்குல்ல சார். இல்ல, இது காங்கிரஸ் பாஜகன்ற விஷயத்தை தாண்டி இதுலயும் தமிழ்நாடு நலன் தான் எல்லாருமே பார்க்கணும். அதுல வந்து நாங்களும் அந்த நிலைமையில தான் இருக்கோம். எல்லாருமே அந்த நிலைமையில இருக்கணும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இன்னைக்கு வந்து நீங்க வந்து அந்த காவேரி பிரச்சனை வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி செட்டில் ஆன ஒரு பிரச்சனை. ட்ரிபுனல் அப்புறம் அத்தாரிட்டி 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் ஃபைனல்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. இந்த தடவை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாத போது நம்ம வந்து ட்ரிபுனல் அப்ரோச் பண்ணும்போது ட்ரிபுனல் ஆர்டர் கொடுத்து அத்தாரிட்டியும் ஆர்டர் கொடுத்து அதை செய்யணும்னு ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் திறந்தாங்க. இது அவங்களுடைய ஒரு அரசியலை பண்றாங்க. அதை நம்ம சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். அதுல கண்டிப்பா அந்த ஃபோரம்ல அது சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். இந்த லீகல் ஃபோரம்ஸ்ல அது சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். அரசியலாவும் அந்த சண்டை நடக்கும். அது 2வது விஷயம். அது மாநிலங்களுக்கும் ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம். இதே ஈக்குவலண்ட் பிரச்சனை தான் ஒரு மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் நடக்கிற பிரச்சனை. இது வந்து நீங்க வந்து தட்டி கழிச்சிட முடியாது. தமிழ்நாட்டுடைய எல்லா உரிமைகளும் நீங்க போச்சுன்னா நீங்க எந்த ஃபோரம்ல போய் நீங்க தேடுவீங்க? எந்த ஃபோரம்ல போய் நீங்க கேட்பீங்க? இன்னைக்கு என்ன, இது வந்து ஆகஸ்ட் மாசம். ஆகஸ்ட் இன்னொரு 5-6 மாசம் இருக்கு. அவ்வளவுதான். 5-6 மாசம் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன் வந்துடும். அதுவும் 2026 சென்சஸ்ல வந்துடும். அப்ப இன்னும் 5% கீழே நம்மளுடைய இது போயிடும். அப்போ எந்த விதத்திலுமே தமிழ்நாடுக்கு வந்து ஒரு 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 இது இருக்காது. அதாவது நல்ல பாலிசிகளை, சோசியல் பாலிசிஸை கொண்டு வந்ததோடைய ஒரு விலையை தான் தமிழ்நாடு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமான பிரச்சனை. இதை வந்து தட்டி கடிக்கிற கட்சிகளை தான் நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். காவேரி பிரச்சனை வந்து இப்ப மேகதாது இஷ்யூ எடுத்துக்கோங்க. மேகதாது இஷ்யூ எடுத்தா அந்த இடத்துல வந்து டேம் கட்டணும்னு ஒரு ப்ரொபோசலை அவங்க கொடுக்குறாங்க. பெங்களூருக்கு தண்ணி வேணும்ட்டு. அது கட்டுறதுக்கான எந்த பர்மிஷனும் இன்னும் வந்து எங்க இருக்குன்னா பிஜேபியோடைய அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கையில தான் இருக்கு. இப்ப மேகதாது அணை வருவதும் வராததும் பிஜேபியோட கையில இருக்க மாதிரி தான். ஏன்னா அவர்கள் வந்து இதை கட்டக்கூடாதுன்னு ட்ரிபுனல் போட்ட அந்த ஸ்பிரிட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கூடாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த அணை வரப்போறது கிடையாது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அணையை வந்து அவங்க அலோ பண்ண போறது கிடையாது. இதுல வந்து இம்ப்ளிமெண்டிங் மெக்கானிசம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. இப்ப திமுக கூட்டணிக்குள்ள எம்பி ஆகிட்டு வசதிக்கு எஸ்கேப் ஆனவர் தான் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். இது வந்து அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கனிமொழி சோமு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம தனியா பார்க்கலாம். ஒண்ணு, டிஎம்கே டைரக்டா அட்டாக் பண்றாங்க. டிஎம்கே எம்பி டைரக்டா அட்டாக் பண்றாங்க, முன்னாள் எம்பி. அண்ட் இன்னொரு பக்கம் யாரும் நண்பனும் கிடையாது நிரந்தரமா, யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்றது மூலமா பாஜகவுடைய கூட்டணி பத்தி இவங்க பேசுறாங்களா? இருக்கலாம். எனக்கு அதை பத்தி கமெண்ட் பண்ற இன்ட்ரெஸ்டும் இல்லை. அப்படின்னா அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா அது அரசியல், அது ஒரு நடப்பு தான். நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, எல்லா விஷயத்திலும் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கல. உங்களுடைய அரசியல் கொள்கை இதெல்லாம் வந்து அந்த பக்கம் சாயறதுக்கு ஏதுவா இருந்தா நீங்க சாஞ்சுக்கலாம். அதுல ஒன்றும் நாங்க தவறுன்னு சொல்லலை. ஆனா இந்த காவேரி இஷ்யூ, இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல தமிழ்நாடு நலனுக்காக நம்ம எல்லாம் நிக்கணும்ன்றதான் எங்களுடைய பார்வை. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் கூப்பிடுறாருன்னா, உங்களை ஏன் கூப்பிடுறாருன்னா நீங்க எம்பிகள் அங்க இருக்கீங்கன்றதுக்காக கூப்பிடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து புறக்கணிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? உங்க அரசியல் காழ்ப்புகள்லாம் நீங்க வேற மாதிரி தீர்த்துக்கோங்க. அது அரசியல் எலெக்ஷன்ல தீர்த்துக்கோங்க, இல்ல வந்து பப்ளிக் ஃபோரம்ல வேற மாதிரி பேசுங்க. பட் ஏன் வந்து தமிழ்நாடு மக்களுடைய அந்த நம்பிக்கையை நீங்க வந்து அந்த நம்பிக்கை துரோகம் செய்வதற்கு ஏன் அதை வந்து முயற்சி வருதுன்றதுதான் எனக்கு தெரியல. இது வரைக்கும் அப்படி ஆகுமான்ற அசெஷன் கிடையாது. அது இல்லைன்னு இப்ப கூட நான் நம்புறேன். ஆனா அப்படி ஆனா அது ஒரு பெரிய வரலாறு பிழையா மாறும்.
ஓகே. பட் ஆனா இந்த ப்ராசஸே தமிழ்நாடு நலனுக்காக நடக்குது. தமிழக அரசு முன்னெடுத்த ஒரு முன்னெடுப்புன்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா நடந்துச்சா? ஃபேரா? அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல சார். சீஃப் செக்ரட்டரி நேரடியா எம்பிக்களுக்கு லெட்டர் குடுக்குறாங்க. வர சொல்லி மீட்டிங்ல கலந்துக்க சொல்லி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. ஒரு தலைமைச் செயலாளரா அவரு வந்து அரசாங்கம் சார்ந்து அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு தான் அனுப்பணும். அப்படி இல்லாம டைரக்ட்டா எம்பிக்களுக்கு வருது அப்படிங்கிறது ஒரு அரசு நடைமுறையே கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுல்ல. இல்ல அதெல்லாம் வந்து பழைய ஸ்டைலுங்க. நாங்க அரசியல் தலைவர் சொல்றது தான் நீங்க செய்யணும். அப்படிலாம் அந்த மைண்ட் செட்ல இருக்கவங்க அப்படி யோசிப்பாங்க. நாங்க எப்படி யோசிச்சோம்னா, நான் மட்டும் இல்ல எல்லாருமே எம்பிகள் எல்லாம் இங்க வந்து எங்களுக்கு வந்து ஒ அ திக் திக் படத்துல மாரி இருக்கு. அடுத்த மண்டே அவங்க என்ன குடுக்க போறாங்க? அத எப்படி நம்ம முறியடிக்க போறோம்ன்ற திக் திக் படத்துல நாங்க உட்கார்ந்துருக்கோம். இந்த நேரத்துல ஒரு சிஎம் வந்து எல்லாரையும் ஒரு 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 இந்த இதுக்கு கூப்பிடும் பொழுது, ஒரு கன்சென்சஸ் கிரியேஷன் கூப்பிடும்போது, அதை முழுமனதாக நாங்க வரவேற்கிறோம். அ இத விட்டுட்டு இந்த நேரத்துல வந்து இந்த பியூரோக்ராட்டிக் ரெட் டேபிசம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. இந்த நேரத்துல வந்து நீங்க எல்லா கட்சிகளையும் தமிழ்நாட்டுல வந்து 100 கட்சிகள் இருக்கு. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுற முயற்சி வந்து ஒரு ஒரு யூஸ்லெஸ் முயற்சியா தான் இருக்கும். இன்னைக்கு சிஎம் பண்ணது வந்து எல்லாருமே அன்னைக்கு பேசணும். எல்லா விஷயங்களும் டெக்னிக்கல் விஷயங்கள் கூட அன்னைக்கு டிஸ்கஸ் ஆச்சு. அன்னைக்கு மத்த எம்பிக்கள் வந்திருந்தா இன்னும் நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் நம்ம பேசியிருக்கலாம். ஒரு தமிழ்நாடு ஒரு யுனைடெட் ஸ்டாண்ட நம்ம எடுத்திருக்கலாம். அது அரசியல் போக்குனால அன்னைக்கு நடக்க முடியாம போயிருச்சுன்றதுதான் உண்மை. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு வெத்து ஆர்குமெண்ட். இதெல்லாம் வந்து ஒரு ஆர்குமெண்டா எடுத்துக்க முடியாது. இல்ல இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல இது கொண்டு வரப்படுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது, தொடர்ச்சியா கடந்த முறை நடந்த மாதிரி எல்லா எம்பிக்களும் தமிழக எம்பிக்கள் சேர்ந்து வாக்களித்து இத முறியடிச்சிருக்கோம். நம்ம விமன் ரிசர்வேஷன காரணமா காட்டி இந்த விஷயம் வரும்போது. அப்ப இந்த முறையும் எம்பிக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு வாக்களிப்பாங்களா தமிழக எம்பிக்கள் அப்படின்ற ஒரு கேள்வியே வந்தது இல்ல சார். இந்த மீட்டிங்ல கலந்துக்கல அப்படின்னும் போதே. இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம புது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். அதாவது வந்து அந்த ஃப்ரீஸ எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் தமிழ்நாடுடைய உரிமைகள் காக்கப்படும். அவங்க கொண்டு வரத டிஃபீட் பண்றதுனால மட்டுமே கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அப்ப நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட்ட கொண்டு வரதுக்கு நீங்க பாஜகவை நீங்க ஃபோர்ஸ் பண்ணணும்னா எவ்வளவு ஃபோர்ஸ் தேவை உங்களுக்கு? அவங்க கொண்டு வர சட்டத்தையே முறியடிக்கணும்னா எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுது? அவங்க புது சட்டத்தை கொண்டு வரணும்னா எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படும்? அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து இதுல வந்து நம்ம வந்து முயற்சி செய்யணும். பாஜக இன்னைக்கு கிளியர் கட்டா பிரித்தாளும் ஒரு விஷயத்த பண்றாங்க. இன்னைக்கு வந்து அங்க வந்து சந்திரபாபு நாயுடுவை பிரித்து அவர் மண்டையில ஏதோ பூசி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டா அவங்க வந்து பிரிச்சு வச்சிருக்கும் பொழுது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருக்கும். இந்த நேரத்துல வந்து இப்ப ஏன் இது வந்து வந்துச்சா வரலையான்னு கேக்குறது வந்து சுத்தமா எதையுமே புரிந்து கொள்ளாத பேசுற பேச்சு. இது வந்து ஒரு அவசர நிலை தான். இந்த அவசர நிலையில வந்து நீங்க இன்னைக்கு அவங்க கொண்டு வர சட்டத்தையும் முறியடிச்சு புது அமெண்ட்மெண்ட்னா உங்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி தேவை. அந்த 2/3 மெஜாரிட்டியை வச்சு நீங்க கொண்டு வரணும்னா நீங்க வரலன்னா இட் வில் டிஃபால்ட் டு தி ஓல்டு. அதனால வந்து இன்னைக்கு வந்து அந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம். சோ இட் இஸ் a very very அந்த 2/3 மெஜாரிட்டி நம்ம கிட்ட இருந்துச்சு. இப்ப இந்த மீட்டிங்ல கலந்துக்கல அப்படிங்கிறதுக்காக 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்ல. இந்த பக்கம் போடுவாங்களா? அவங்களுக்கு இல்ல. இந்த பக்கம் இப்ப போடுவாங்களா? அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அரசாங்கம் வந்து இப்போ மத்த 2 பிரதம மந்திரிகளுக்கும் இருந்த வந்து ஒரு பார்வை இவருக்கு இல்லையா? இவரு ஏன் இத பண்றாரு? இந்த கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு 543 பார்லிமெண்டரியன் இருக்கும்போது யாராலையும் பேச முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சபை அது. இத நீங்க வந்து 800ஆ மாத்தும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும், பேச முடியும். இது வந்து ரொம்ப ஒரு மக்குத்தனமான ஒரு ஆர்குமெண்ட். பல நாடுகள்ல வந்து இத ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. யுஎஸ்ல எல்லாம் வந்து அவங்களுடைய 2 ஹவுஸோட இதையும் ஃப்ரீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பெர்பெச்சுவலி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்ப ஒரு சபை செயல்படவே முடியாது. இப்ப இந்தியா மாதிரி பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல ஜனத்தொகைக்கு ஏத்த மாதிரி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரோல் இருக்கு. ஒரு கவுன்சிலர், ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு ரோல் இருக்கு, ஒரு கவுன்சிலருக்கு ஒரு ரோல் இருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ரோல் இருக்கு, ஒரு எம்பிக்கு ஒரு ரோல் இருக்கு. எம்பி வந்து முக்காவாசி வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல இருக்கிற எல்லா பாலிசிஸையும் எல்லா சட்டங்களையும் வந்து செக் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பார்ட். அப்பதான் வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்கும். அது முக்கியமான ஒரு இது. அதை வந்து பாப்புலேஷனோட லிங்க் பண்ணும்பொழுது என்ன ஆயிடும்னா அந்த ரோல் கண்டிப்பா மிஸ் ஆயிரும். அப்புறம் வந்து ஒன்றியத்தால வந்து ஆட்கொள்ளப்படுற ஒரு சின்ன சின்ன துணை மாநிலங்களா நம்ம மாறிடுவோம். இதுதான் அவங்க பண்ண நினைக்கிறாங்க. இந்த டிராப்புக்கு தான் எல்லாரும் விழுறாங்க. இந்த நம்பர் காட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப மக்குத்தனமான ஆர்குமெண்ட். பார்லிமெண்டோடைய முக்கியமான ரோல் அது கிடையாது. பார்லிமெண்டோட முக்கியமான ரோல் வந்து அது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ்.
இல்லைன்னா பாலிசி மேக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்ல மக்களுடைய குரல்களை அங்க நிக்கணும். அதுதான் விஷயமே. ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து பண்ண வேண்டிய அவசியமே எங்கேயும் வரல, அதுக்கான குரலும் எங்கேருந்தும் வரல. இதை வந்து வேணும்னே இவங்க எடுத்துட்டு வந்து அசாம் மாதிரி நம்மளை பண்ணணுன்றதான் எங்களுடைய எய்ம். அதனால இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப அவசர நிலைமை. நம்ம வந்து இவங்க ஏதாவது ஒரு பழைய சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அதை முறியடித்து இந்த ஃப்ரீஸுக்கான புது சட்டத்தை கொண்டு வர அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய ஃபோர்ஸ் தேவை. அதுக்கு எல்லா கட்சிகளும் ஒன்றாக தான் பண்ண முடியும். இப்ப நேற்றைக்கு விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எம்பிக்களும் வந்திருந்தாங்க. அவர்களுடைய நிலைப்பாடும் இதுவா தான் இருந்ததா சார்? நீங்க சொல்லக்கூடிய அதே நிலைப்பாடு டீலிமிட்டேஷன் இல்லாம அதுல இருக்கக்கூடிய நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. இது எல்லாமே அவர்களுடைய நிலைப்பாடும் இதுதான் இருந்தது. அவர்களுடைய நிலைப்பாடும் இந்த அவசர நிலைமை குறித்து எல்லாருமே பேசினாங்க. இன்ஃபேக்ட் வந்து எல்லா முக்கிய தலைவர்களும் நேற்று பேசினாங்க. இதுதான் எல்லாருடைய ஒருமித்த கருத்து. திமுக, அதிமுகவோட நிலைமை என்னன்றது அவங்க தான் தெளிவுபடுத்தணும். காங்கிரஸ் ரொம்ப சுயநலத்துக்காக மட்டும் அவங்க ஒரு சில விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு காவேரி பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு குரல் கொடுத்தோம்னா கர்நாடகாவில் ஆட்சி போயிடும் அப்படின்றதுக்காக ரொம்ப பயாஸ்டா பார்த்து சில விஷயங்களுக்கு மட்டுமே குரல் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு சார். தாவேகா அரசு வந்த பிறகு காங்கிரசினுடைய நிலைப்பாடு இங்க தமிழகத்துல திமுக விமர்சனம் செய்யறதா இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்கள்ல காங்கிரஸ் மேல நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? காங்கிரஸ் வந்து ரொம்ப ஒரு மூத்த கட்சிங்க, பழைய கட்சி. நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பவரே இல்லாம 60-70 வருஷம் இருந்து மக்கள் குரல்களை எழுப்பிய ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி தான். என்னைக்குமே மக்கள் நலன்ல இருந்து அது வெளியே போகாது. சின்ன சின்ன பெட்டி அரசியல் வந்து என்னைக்குமே காங்கிரஸ் பண்ணாது. இன்னைக்கு வந்து ஒருவேளை காவேரி இஷ்யூவும் மேகதாது இஷ்யூவும் வந்து முக்கியமான ஒரு பேசும் பொருளாக மாறும் நிலைமை வந்ததால் கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி தான் முன்னாடி நிற்கும். அதுல எந்த மாற்று கருத்துக்க முடியாது. அவங்க காங்கிரஸும் நிற்பாங்க, நாங்களும் நிற்போம். அதுல எங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இது வந்து இன்னைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு காலத்துல இந்தியா முழுக்க காங்கிரஸ் இருந்த போதும் அந்த நம்ம மாநிலங்களுடைய நலன் தான் எங்களுக்கு முன்னாடி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காக நீங்க முக்கியமான விஷயம் நடக்கும் பொழுது அதையெல்லாம் வந்து பேசாமல் இருப்பது, திசை திருப்புவது. நீங்க பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கட்சி மட்டும்தான் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மத்த இன்டயர் பார்லிமெண்ட்டும் வேற விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பெரிய மாணவர்கள் போராட்டம் நடக்கும் போதும் இந்தியாவே கொந்தளிச்சு வேற விஷயங்கள் நடக்கும் போதும் அதை பத்தியும் சில கட்சிகள் இங்க பேசவே கிடையாது. அந்த டைம்லயும் மேகதாது இஷ்யூ வந்து ஒரு அதுக்கான காஸ் ஆஃப் ஆக்ஷனே இன்னும் ஆகல. சரி கட்ட போறோம்ன்றாங்க. அதுக்கான பிளான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும் இது கட்டணுமா வேண்டாமான்றது. அந்த ப்ரெஷரை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல போடணும். அதற்காக என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறுவை சாகுபடிக்கு வந்து தண்ணி ரிலீஸ் பண்ணலன்றது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை எல்லா ஃபோரம்லயும் எடுத்து இதை சரி பண்ணணும்ன்றதுல எல்லா பக்கமும் பேசிதான் காங்கிரஸ் கட்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து ட்ரிபுனல் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் மழை வந்ததுனால இன்னைக்கு அது நீர் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால அதை வந்து ஒரு சைட் பர்னர்ல வச்சிருக்கோமே தவிர தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ ஃபார் காங்கிரஸ். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம்ல, அது தமிழகத்துடைய உரிமை லோக்சபால அது போச்சுன்னா எல்லாமே போச்சு. அத சரியான சப்ஜெக்ட் இல்லைன்னு பேசுறது வந்து ரொம்ப ஒரு அரசியல் பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். ஓகே, சோ நம்ம இது எப்படி நாடாளுமன்றத்தை இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல நாடாளுமன்றத்துல எப்படி இந்த குரல் ஒலிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்தினுடைய நலனுக்காக இந்த கூட்டம் கூடியிருக்கு. இது ஃபேரா முடியுதா, எப்படி முடியுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்.